Hi friends, welcome back to Mama with Babe. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வீடியோ பாப்பீங்க, நான் தக் லைஃப் பார்ப்பேன். தக் லைஃப் மூவிக்கு தான் கிளம்பிட்டோம். செலிபிரிட்டி ஷோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம சல்லுன்னு கிளம்பிட்டோம். வேற லெவல்ல இருக்கும் படம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், மறக்காம பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். ஆமா, அது ட்ரெய்லரே பயங்கர சூப்பரா இருக்குது. ட்ரெய்லர் எஸ்டிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எஸ்டிஆரோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே அதுல சூப்பர். அந்த மூவில ஹேர் ஸ்டைல் வேற லெவல்ல இருக்குது. உனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கும்னு சொல்லு, வேற எதுவே பேசாத. அதே ஹேர் ஸ்டைல் நான் காலேஜ் படிக்கும் போதே வச்சிட்டேன், போனி டெயில்னு வச்சுக்கோ. இப்போ கூட லேட்டஸ்டா கூட போனி டெயில் தான் போட்டிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியப்பா எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா காலேஜ் படிக்கும் போது அதே மாதிரி லாங் டெயில் தான் வச்சிருந்தேன் நான். எனக்கு ஹேர் ஸ்டைல் இல்ல, பொதுவாவே எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. எனக்கு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு 10-15 வாட்டி பார்த்திருப்பேன், 20 வாட்டி கிட்ட கூட பார்த்திருப்பேன். ட்ரெய்லரே போட்டு பார்த்துருந்தேன். இதுங்கெல்லாம் கத்துச்சிங்கன்றதுனால ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அங்கே செலிபிரிட்டி ஷோல யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வரா, அதையும் பார்ப்போம். அப்படியே நம்மளும் போய் மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கார்லயே மேக்கப் போட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ஒரு டைம் இல்ல குளிச்சுட்டு வந்த உடனே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. உள்ள வந்து தூங்கி இருந்ததுங்களா, அதனால உள்ள ஏசி போட முடியல. வெளியில ஏசி போட்டா நமக்கு கண்ணாடி வந்து அங்க இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்கப் போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில என்னன்னு தெரியல, கண்ணுல ஏதோ ஆகி உங்களுக்கு கண்ண தண்ணி மட்டும் வடிய ஆரம்பிக்குது. பத்தாதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணி எங்க போனாலும் என்னால நிம்மதியாவே இருக்க மாட்டேன். நான் அரைய குறைவா மேக்கப் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? ஐலைனர் போடல, அரைய குறைவா மேக்கப் போடுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா லிப் லைனர் கோணையா இருக்குது, அதை சரி பண்ணோம். போய் இறங்கினதுக்கு அப்புறம் போய் நீ மேக்கப் பண்ணும்போது லிப்ஸ்டிக் சைன் இப்படி கீச்சினா என்ன பண்ணுவ? இல்ல லிப் லைனர் இதோட அப்படியே விட்டுரு. இல்ல லிப் லைனர் மட்டும் கரெக்ட் பண்ணும். அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு ஐலைனர் மட்டும் முடிஞ்சா போடுவோம், இல்ல அப்படின்னா விட்டுருவோம். இதுதான் இன்னைக்கு ஹேர் ஸ்டைல். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 9 o'clock ஷோ. 9ன்றது 9:30 பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம முடியுமான்னு. பட் எனியா வந்து எனக்கு பிரச்சனை இல்ல, 10 நிமிஷம் ஸ்டோரி போச்சுன்னா கூட ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா ஈவினிங்கும் புக் பண்ணிருக்கேன். ஆமா, இவர் போறாரு, நான் போகல. நானு பாப்பா மௌலி 3 பேர் மட்டும் போறோம். பசங்களா பாக்கல அப்படின்னே அதுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணுச்சு. நான் ஒரு தடவை ஒரு படத்துக்கு மேல நம்மளால போக முடியாது. 2வது தடவை எல்லாம் நம்மளால முடியாது. அந்த தைரியமும் இருக்குது எனக்கு. ஓகே, 1/4 மணி நேரம் படம் போனாலும் பிரச்சனை இல்ல, திரும்பி நம்ம ஈவினிங் பார்க்க தானே போறோம் அப்படின்ட்டு. அதனால அந்த தைரியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அங்க யாரெல்லாம் வரப்போறா, யாரெல்லாம் நம்ம மீட் பண்ண போறோம் அப்படிங்கறதே நமக்கே அங்க ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். எல்லாத்தையும் மீட் ஆல்ரெடி நானே சொல்லிட்டேனே. அதான் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி பேசிட்டு ஹாப்பியா படம் பார்த்துட்டு, நீங்க யாருன்னா தக்லை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கறதெல்லாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ், பசிக்குது. நம்ம நேரா அங்க போயிட்டு மீட் பண்ணலாம். எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிக்காம இருக்குமா? வெட்டு குத்து கோலையமா இருந்தா உனக்கு பிடிக்கதான் செய்யும். அப்படி இல்ல, கேங்ஸ்டர் மூவி தான். ஆனா உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, கொஞ்சம் வெளில இருக்கு, காட்ட மாட்டாங்க. எஸ்டிஆரும் கமலும் தான் மாத்தி வேற லெவல்ல இருக்குது. ஹாப்பியா இருக்கு, பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருக்கு. அடிச்சுக்கிறது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கேங்ஸ்டர் மூவி பார்த்துட்டு இருக்க, எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் உன் வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் சச்சரவு பிரச்சனை. நான் தான் சொல்லுவேன், ஆர்வம் எதுல நம்ம வந்து நம் எண்ணம் தான் செயல் அப்படிங்கிறது வந்து. ஓகேவா, நீ எப்போ பார்த்தாலும் சண்டை படம், சண்டை பிடிக்கும் அப்படிங்கிறனால வாழ்க்கையே சண்டையாக தான் இருக்குது. அதனால இருந்தாலும் அசர மாட்டான் இந்த முகேஷ். சண்டை சண்டை சண்டை, என் முழு மூச்சு உயிர் அனைத்தும் சண்டையே. எதுவும் சொல்லுவாரு, எனக்கு வந்து பிரச்சனை வந்து போர்வை மாதிரி போத்திட்டு தூங்குவேன்ட்டு. நீ போத்திட்டு தூங்குப்பா, என்னையே அது போர்வைக்குள்ள இழுக்கிறேங்கிறதா பிரச்சனையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே சாப்பிடல. ஆனாலும் நமக்கு எங்கேருந்து தான் இந்த கோல்டு வருதுன்னு தெரியல. இத்தனைக்கும் நான் சேஃப்டியாக தான் இருக்கிறேன். எதையும் சாப்பிட மறைக்கலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. அதனால காலையில் வரைக்கும் நல்லா இருந்தேன். உள்ளே வந்தோடனே தான் ஆரம்பிச்சிச்சு ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சு. இல்லை ஏசியா என்னன்னு தெரியல.
பாப்கார்ன்ல இருக்கிற மசாலா ஏதோ மூக்குல ஏறிச்சு போல ஒரு மாதிரி எனக்கு பண்ணினே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முழு படத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். நான் திரும்பி வந்து 6 o'clock ஷோ வேறு போவேன், ஜாலியாக இருக்கும். ஸோ ஆமாம், இது வேறு இன்னொரு தடவை வேறு பார்க்கணுமா? சாப்பிடலான்னு வந்திருக்கோம், பயங்கர பசி. வெறும் பாப்கார்னையும் பெப்சியுமே குடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். சரி, எப்படி லேட் பண்ணுவாங்க, நம்ம டிஃபன் சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா கரெக்ட் டைம் போட்டாங்க. எல்லாமே இது வரைக்கும் வந்து எங்கேயுமே நாங்கள் எல்லா ஃபர்ஸ்ட் மூவிஸ் செலிபிரிட்டி ஷோஸும் போயிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும், குறைஞ்சது ஒரு ½ an hour, மினிமம் ½ an hour அப்படிதான் லேட் ஆகும். ஏன்னா செலிபிரிட்டிஸ் வந்து எல்லாம் வந்து இது பண்ணி முடிச்ச உடனே பைட்ஸ் கொடுத்து முடிச்ச உடனே உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாம் பைட்ஸ் கொடுத்துட்டு உடனே உள்ளே போகிறாங்க. கரெக்டாக 9:15 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நமக்கு சாப்பிட்றதுக்கு பாப்கார்னும் பெப்சியும் வாங்கி வச்சுன்னு படம் பார்த்தோம். படம் வேறு லெவல் படம். ஆனால் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூலாம் கொடுக்க மாட்டேன். அதில் அந்த ஒரு மூவியுமே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது. அது நான் எப்படின்றத நான் திரும்பி 6 o'clock ஷோ போகிறேன். அதை போய் பார்த்து முடிச்சுட்டு நைட் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். பசங்களாமல் ரிவ்யூ கொடுப்போம். ஓகே, என்னோடது வந்து ஃபிஷ் மீல்ஸ். உந்து என்னது? மட்டன் மீலாக இருந்தால் பையானி. ஆமாம், கோலா உருண்டைக்காக மட்டன் மீலாகவே இருந்தாலும் நமக்கு சாம்பார் முக்கியம். சாம்பார் முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி சாப்பிடும் போது எனக்கு சாம்பார் முக்கியம், தப்பு முக்கியம் பிகிலு. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் சொன்ன மாதிரியே நான் பாப்பா மௌலி எல்லாரும் மூவி கிளம்பிட்டோம். ஆனா எதுக்கு இந்த பிள்ளையார் இங்க உட்காந்துக்கிறாருன்னு நீங்க யோசிப்பீங்க. அச்சு எடுத்துன்னு வந்துட்டோம், நீ மட்டும் ஏன் வராம இருக்கிற வா அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேரா வந்து 5:45க்கு ஷோ எங்களுக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா கிளம்பிட்டு இருக்கோம். ஹலோ கைஸ். ஹலோ. ஓகே, போய் வேகமா இப்பதான் தூங்கி எந்திச்ச வேகமா ஒரு காப்பி குடிக்கணும். குடிச்சிட்டு தான் படத்துக்குள்ள வருவேன். படம் போனாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் பார்த்துட்டேன் காலையிலேயே. அவங்கலாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இது செகண்ட் டைம் வாட்ச் பண்ண போறோம். ஓகே, வாங்க. ஆனா இடையில நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் புரியல. ஏன், என்ன புரியல? நான் இடையில கொஞ்சம் ஸ்டோரி போடுறது அதெல்லாம் பாத்துட்டு இருந்தேனா. மொபைல்ல எல்லாரும் பண்ணுவாங்கல்ல, நாங்க ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஸ்டோரி போடும்போது இந்த அம்மா மிஸ் பண்ண நானும் பார்த்தேன். நான்சென்ஸ். அதே மாதிரி உன்ன மாதிரி அந்த சைடுல ஒருத்தரும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சோ எல்லாம் ஸ்டோரி போடுறாங்க போல் இருக்குது அப்படின்ட்டு. யங் கப்பிள்ஸ் எல்லாம், யங் யூத்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி போடுவாங்கப்பா இன்ஸ்டாகிராம்ல. உன்ன மாதிரி பூத் தான் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். நான் எதுக்கு பண்ணணும், அதுக்குதான் நான் யங் யூத் ஒண்ணு வச்சுக்கிறேன்னு. நீ ஒருத்தர் போட்டா போதாதா, நான் வேற எதுக்கு உள்ள பூந்து போட்டுன்னு தெரியணும். அதனால அதான் வேலையை பார்த்துன்னு இருந்தேன்னா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்னமோ பண்ணின்னு இருந்தேன். ஏதோ வாட்ஸ்அப் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அவசரமா வந்ததுன்ட்டு. அந்த டைம்ல பார்த்தா முக்கியமான சீன் ஏதோ போயிடுச்சு, ஏதோ கதை சொல்லின்னு இருக்காங்க, அந்த சீன்ல எனக்கு போயிடுச்சு. அதனால அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இடையில நான் பார்க்காம விட்டுட்டேன். அதெல்லாம் இப்போ வந்து உன்னிப்பா பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல உன்னிப்பா பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எனக்கு காஃபி வாங்கி கொடுக்கலன்னா நான் பத்திரகாளி ஆயிடுவேன். நானே காஃபி குடிக்கலன்னா உனக்கு பீப் போட்டு திட்டுவேன். ஏன்னா காஃபி வீட்டுல நான் எனக்கு மட்டும் பால் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு குடிக்கலான்னு போனா எனக்கு காஃபி வேணும், நீ கிளம்புன்ட்டு என்ன இழுத்துன்னு வந்துருச்சு. இவங்க 2 பேர் பார்க்காத 2 பேரும் உள்ள போட்டோம். நாங்க காஃபி குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு சூடா எல்லாம் சாப்பிட்டு உள்ள போறோம். என்னது டிக்கெட் தான்டா இருக்கு, தரேன், உள்ள போயிடுங்க. கையில இல்ல, ஆன்லைன் டிக்கெட் தான். நான் என்ன ஃப்ரைடேவோட காலேஜ் முடிஞ்சுதா? சாட்டர்டேவும் போகணுமா? அதான் நான் சொல்றேன் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. சரி, நாளைக்கே ஹாஃப் டேயோட முடிஞ்சு. ஓ, நாளைக்கே முடிஞ்சுதா? அதான் சொல்றேன், நாளையோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் 1 month அவுத்து விட்டு கழுத நீனு. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும் காலேஜ்ல. சரி, ஓகே. காலேஜ்ல இருக்கிற இனிமேல் வீட்லயே உட்காந்து அப்படியே படுத்துக்கிட்டே கிடப்போம். மாடு சாணி போட்டு எல்லாம் போட்டு ஒரே இடத்துல பத்துனுங்கிற மாதிரி பத்துன்னு இருப்போம். காலகாலம் எழுப்பி பேசிட்டா மட்டும் நீ பேசிடுவ. வாயில வாண்டையே புடுக்காத, சரியா? பேசுவோம் அப்படியே. நமக்கு என்னன்னா அவன் புரியாத, நம்மளுக்கு தெரியாத புரியாத ஒரு விஷயத்த பத்தி பேசுவான். நம்ம ரிப்ளை கொடுக்க முடியாது. நம்ம கேள்வி கேட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி முன்னாடி போய் டைங்கன்னு முட்டின்னு நிக்கும். அதனால நம்ம அங்க போய் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நீ முன்னாடியே நின்னுங்கண்ணே?
என்ன ரோல் நம்பர் இவ்வளோ தூரம் தள்ளி போட்டுட்ட? ஆமா, உங்க 3 பேருக்குனாச்சும் பரவாயில்ல. இங்க எனக்கு எங்க தெரியுமா? இதோ அங்க. என்னது? ஏன் என்ன? அது திடீர் பிளான் தானே இது. திடீர் பிளான், அதனால போட்டோம். வேற லெவல்ல இருந்தது படம். ரெண்டாவது வாட்டி ஒன்ன மாதிரி பாக்குற அளவுக்கு டெம்பு இல்ல. நான் இப்பதான் யோசிக்கிறேன், ரெண்டாவது வாட்டி பார்க்க முடியுமா? எனக்கு பிடிச்சிருக்குது. மத்தியானம் கடையில சாப்பிட்டேன், இப்பவும் கடையில சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டேன். அப்ப காஸ்டியூம் வேற, இப்ப காஸ்டியூம் வேற. காஸ்டியூம் அது சொல்றது நான் சொல்லணும் உங்ககிட்ட, நீ என்னமோ என்கிட்ட சொல்லுற. இப்ப வந்து அப்ப வந்து கப்பலா வந்திருந்தோம், இப்ப வந்து ஃபேமிலியா வந்திருக்கிறோம். ஆமா. அது உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க பார்க்கலாம். உன்னோட ஒப்பீனியன் சொல்லுங்கப்பா. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏதோ எஃப்ட் கேக் ஏதோ வருது போல. ரொம்ப நேரமா இந்த டேபிள் அதிரினே இருக்குது. என்னது இது? தந்தூரி சிக்கன். தந்தூரி தானே அது? ஆமா, தந்தூரி. பாபிக்யூ எல்லாம் சொல்லல, தந்தூரி சிக்கன் சொல்லியிருக்காங்க. பிரியாணியே சொல்லல யாரும். டாக்டர் பண்ணி போச்சு. நீங்கள் தூக்கி போய் வராங்கன்னா லோக்கல்லேயே வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. தின்ட்டு வாங்க அப்படின்ட்டு. டெய்லி நாங்கள் கூட தான் பிரியாணி சாப்பிட்றோம் எல்லாருமே. அப்புறம் என்ன, வீட்லேயே நிறைய சிக்கன் இருக்குது. மொறுமொறு சிக்கன் இருக்குது, சிக்கன் லெக் பீஸ், குட்டி லெக் பீஸ் இருக்குது. வீட்டில் போய் வேகமாக தோசை செய்ய சொல்லலான்ட்டு. ஆனால் ஆசை காட்டிட்டோம், அதனால அடங்காது. ஆசை வந்துட்டா அடங்காதவன் அப்படின்றோம் பேபிமா. அதனால இப்போ சாமு வந்துட்டேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து மட்டன் சூப். ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, ஏன் வந்ததுனே தெரியல திடீர்னு. அது அந்த பாப்கார்ன்ல இருந்ததுனால தான். அதுதான் எனக்கே அது வந்தது. ஆனா நான் உஷாரா சாப்பிட்டேன். நீ அள்ளி அள்ளி வாயில் கொட்டிக்கணும். அள்ளி அள்ளி வாயில கொட்டிக்கணும். இது வந்துட்டு மட்டன் சூப், பரோட்டா, நானு, பட்டர் சிக்கனு, அப்புறம் வந்து இது மட்டன் கிரேவி. நீ எல்லாத்துலயும் ஷேர் பண்ணிப்பில்ல. வேற என்ன பண்றது? ஃபைனல் டச்சா வந்துட்டு நன்னாரி லெமனா. இது வந்து லெமன் நன்னாரி சர்பத். தண்ணி ஜூஸ்.